Hi, welcome to holistic-investment.in. நீங்க அவிவா சிக்னேச்சர் இன்க்ரீசிங் இன்கம் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இயர்ஸ்ல ஒரு ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் ரெகுலர் இன்கமா இந்த பாலிசி அமையுமா? வாங்க இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க என்டையர் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி என்ஷூர் பண்றதுக்குனே இவங்க லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. எவ்ரி 3 பாலிசி இயர்ஸ் இவங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கேரண்டீட் மந்த்லி இன்கமும் தராங்க உங்களுக்கு 100 இயர்ஸ் ஆகிற வரைக்கும். அண்ட் கிளைமெண்ட்டுக்கு இன்கம் ஷெட்யூல் பண்ண மாதிரியே பே அவுட் போறது இவங்க ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ல கண்டிப்பா என்ஷூர் பண்றாங்க பாலிசி ஹோல்டர் டிமைஸ் ஆனாலுமே. அண்ட் டோட்டல் ப்ரீமியம்ஸ் இது வரைக்கும் பே பண்ணது 105% அவங்க பே அவுட் பீரியட் எண்ட்ல ரிட்டர்னும் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆப்ஷனல் ரைடர்ஸை அலோ பண்றது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ப்ரிவேலிங் டாக்ஸ் லாஸ் படி டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. அண்ட் ஆடட் ஃபினான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டிக்காக லோன் ஃபெசிலிட்டியும் ஆஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட். இது பாலிசி ஹோல்டரோட பாலிசி மெச்சூர் ஆகும்போது கிடைக்கிறது. ஸோ பாலிசி ஹோல்டர் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி டேட்லேருந்தே கேரண்டீட் மந்த்லி இன்கம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஈச் மந்த்லி பாலிசி ஆனிவர்சரியில் இது பே அவுட் பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எவ்ரி 3rd ஆனிவர்சரி பே அவுட் பீரியட் அப்போ இன்க்ரீஸ் ஆகும். இன் அடிஷன் அவங்க பே பண்ண டோட்டல் ப்ரீமியமையும் இது வரைக்கும் 105% அவங்க ரிட்டர்னும் பண்ணிடுவாங்க லாஸ்ட் பே அவுட் அப்போ கேரண்டீட் மந்த்லி இன்கம். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நாமினிக்கு பாலிசி ஹோல்டர் சர்வைவ் ஆகலனாலும் இல்லைனாலுமே பே அவுட் பீரியட்ல அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டெத் பெனிஃபிட்டுமே பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் அப்பவே இறந்து போயிட்டா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கிறது தான். ஒன்று டேட் ஆஃப் டெத் அப்போ டெத் சம் அஷூர்ட் இல்லை 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் பே. இந்த ரெண்டத்துல எது ஹையஸ்ட் இன் வேல்யூல இருக்கோ டேட் ஆஃப் டெத் அப்போ அது கிடைக்கும். இதுக்கு அடிஷ்னலாக கேரண்டீட் மந்த்லி இன்கம்மே நாமினிக்கு கொடுக்கப்படும். ஸோ மெச்சூரிட்டி டேட் அப்போ ஃபர்ஸ்ட் மந்த்லி கேரண்டீட் இன்கம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட ஃபியூச்சர் இன்கம் பெனிஃபிட்ஸை ஒரு லம்சம் அமௌண்ட்டை டிஸ்கவுண்டட் ரேட்ல கூட நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் இன்கம் பெனிஃபிட்டை பே அவுட் பீரியட்ல டிஃபர் பண்ண முடியாது. அண்ட் இந்த பெனிஃபிட் இன்கம் பெனிஃபிட் மந்த்லி பே அவுட் மோட்ல மட்டும்தான் அவைலபிள். அண்ட் லைஃப் கவரேஜ் இன்கம் பே அவுட் பீரியட்ல நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த பெனிஃபிட்ஸை பற்றியும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இருக்கிற அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அப் டு த ஏஜ் ஆஃப் 100 உங்களுக்கு கேரண்டீட் மந்த்லி இன்கம் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் பாலிசி சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் லோன் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் மந்த்லி குவார்டர்லி ஹாஃப் இயர்லி இயர்லின்னு ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பாலிசி ஆனிவர்சரியில் நீங்கள் ஸ்விட்சும் பண்ணிக்கலாம் எந்த வித சார்ஜஸ் இல்லாமல். அண்ட் எவ்ரி 3 இயர்ஸ் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிறது இதில் ஒரு பெனிஃபிட்டாக நம்ம சொல்லலாம். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டர் பே அவுட் பீரியட் அப்போ இருக்காங்களோ இல்லையோ அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போனால் கூட மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது கிளைமெண்ட்க்கு கண்டிப்பாக பேயபிள். இது எல்லாமே அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் கவர் இன்அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் இன்கம் பே அவுட் பீரியட் வரைக்கும் எக்ஸ்டெண்டும் ஆகாது. அண்ட் இன்கம் பே அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு அன்பிளான் ஸ்பெண்டிங் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு வேல்யூ ஒன்றும் ஆட் பண்ணலை. அண்ட் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் வர ரிட்டர்ன்ஸ் ரிலேட்டிவ்லி லோவாக இருக்குது. அண்ட் நீங்கள் இன்கம் பெனிஃபிட்டை டிஃபரும் பண்ண முடியாததுனால உங்கள் ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும்னு சொல்கிறதும் டவுட்ஃபுல் தான். அண்ட் இந்த மந்த்லி வித்ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட காம்பவுண்டிங் க்ரோத் பொட்டன்ஷியலை இது ஹிண்டர் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதை பார்த்து தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது நீங்க டிசைட் பண்ணணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா இல்லையான்றது தான் இந்த பாலிசியோட ரிட்டர்ன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா கேரண்டீட் கேஷ் ஃப்ளோ மட்டும் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் நம்ம எடுத்துட முடியாது. ரிட்டர்ன்ஸ் தான் க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணும். அதனால இவங்க கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் வச்சு பாலிசி ப்ரோஷரில் நம்ம இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கைக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 25-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பேஸ் சம் அஷூர்ட் 8.80 lakhs. அப்போ டெத் பெனிஃபிட் 23.52 lakhs. ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 28 years 7 year டிஃபர்மெண்ட் பீரியட்க்கு அப்புறமா டோட்டல் பாலிசி டேர்ம் அப்போ டோட்டலாக 35 years வருது. ஸோ ஆனுவலாக அவர் கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 80,000 rupees. ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட்க்கு அப்புறம் இன்கம் பெனிஃபிட் கமெண்ட்ஸ் ஆகுது.
ஸோ இது ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா 2.61 lakhs கொடுக்குறாங்க. எவ்ரி 3 years இது இன்க்ரீஸ் ஆகுது. அடிஷ்னலி மெச்சூரிட்டி பெனிஃபிட் 23.52 lakhsம் கிடைக்குது. இது வந்து உங்களோட டோட்டல் ப்ரீமியமோட 105%. இது இன்கம் பே அவுட் பீரியட் எண்டில் கொடுப்பாங்க. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ மொத்தத்துக்கும் IRR கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டரை வச்சு உங்களுக்கு 5.36% வருது. ஸோ 5.36%ன்றது ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிளான் உங்களுக்கு கேரண்டீட் ரெகுலர் பே அவுட் கொடுத்தாலுமே எக்ஸ்டெண்டடாக வெயிட்டிங் பீரியட் 35 years இருக்குது உங்கள் பெனிஃபிட்ஸ் ஆக்சுவலி ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 35 yearsல அந்த பெனிஃபிட்டோட வேல்யூ சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் ஆயிடுது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக பார்த்தோம்னா. அண்ட் பை த டைம் இந்த இன்கம் பெனிஃபிட்ஸ் ஆரம்பிக்கும் போது இது ஒரு ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க ரைசிங் லிவிங் காஸ்ட்க்கு இது ரிலேட்டிவ்லி ஒரு ஸ்மால் சம் ஆஃப் அமௌண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெகுலர் பே அவுட் இந்த பாலிசி என்ஷோர் பண்ணாலுமே லைஃப் கவரேஜ்ன்றது ஓவர் த லாங் டேர்ம் பீரியட் இன்ஃப்ளேஷன் ரேட் கம்பேர் பண்ணும்போது இதோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கு. அண்ட் ஆனுவல் பே அவுட் ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ்க்கு இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் சொல்லலாம். அண்ட் இந்த பெனிஃபிட் டிஃபர் பண்ண முடியாததுனால அன்னெசரி ஸ்பெண்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடிஷ்னலி லைஃப் கவரும் ஒரு ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. ஸோ இன்கம் பே அவுட் பீரியட் ஒரு ஏஜ் 60 ஆரம்பிச்சதுன்னா 40 yearsக்கு கண்டினியூ ஆகுது. சர்வைவ் ஆனாலும் சரி பாலிசி ஹோல்டர் இல்லைனாலும் சரி. பிளான் வந்து ஒரு கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணாலுமே இதோட லோ ரிட்டர்ன்ஸ், இன்சஃபிஷியன்ட் லைஃப் கவரேஜ், லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு இது இல்லை சூட்டபிளாக. இப்போ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம வேறு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சேம் பேராமீட்டர்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வச்சு. ஸோ ஒரு ஃபேர் கம்பேரிசனாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ், கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி, லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்குறோம். கம்பேர் டு அவிவா பிளான். ஸோ பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம எடுத்திருக்கோம். இதோட சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 25 lakhs. பாலிசியில் ஆனுவல் ப்ரீமியம் 21,600 கட்டுற மாதிரி இருக்குது 10 year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்க்கு. அண்ட் பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 35 years. ஸோ இப்போ ஆனுவலி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 58,400 rupees இருக்கு. இது நம்ம ரிஸ்க் அப்பிடைட் ஏற்ற மாதிரி நம்ம அலோகேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 years எப்படி அலோகேட் பண்ணுவோம்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினக்கு அப்புறம் இருக்க சர்ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 18 years அந்த என்டையர் 80,000மே இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அலோகேட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், PPF மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் ஆப்ஷன் லைக் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம், ELSS சூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஃபண்ட்ஸ் வந்து ELSS ஃபண்டில் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு ரிஸ்க் இருக்கிற ஃபண்டில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா அந்த லாங் டேர்ம்க்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு. ஸோ இதில் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஒரு ரெகுலர் கேஷ் வித்ட்ராவலுக்கான ஸ்ட்ரீம் வரணும் அப்படின்றதுக்காக அக்யூமுலேட் ஆன ELSS கார்பஸை லேட்டராக நம்ம 7% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அவிவாவோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ மெச்சூரிட்டியில் ELSS ஃபண்டோட ப்ரீ டேக்ஸ் வேல்யூ 3.05 crores. இதே போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னாலுமே 2.70 crores வருது. இந்த கார்பஸை தான் அப்புறம் 7% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரெகுலர் வித்ட்ராவல் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அவிவா பிளானுக்கு சிமிலரான ஒரு வித்ட்ராவல் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஃபைனல் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 29.91 crores க்ரோ ஆகுது. ஸோ இந்த போஸ்ட் டேக்ஸ் IRRோட கம்பைன்ட், அது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் லைஃப் அண்ட் ELSS இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பைன்ட் டேக்ஸ் IRR பார்த்தீங்கன்னா 8.63% வருது. ஸோ இந்த அப்ரோச் கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ணி கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அண்ட் பீரியாடிக் வித்ட்ராவல்ஸ் அவாய்ட் பண்ணால் இன்னும் உங்களோட க்ரோத் ஃபர்தராக நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ லைஃப் கோல்ஸை வந்து பிளான் பண்ணுற போது கண்டிப்பாக இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டிப்பிக்கலி இன்னும் சுப்பீரியர் ஃபினான்ஷியல் அவுட்கம்ஸை நீங்கள் பார்க்கலாம் கம்பேர் டு இன்வெஸ்டிங் இன் ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். அப்போ நம்ம அவிவா சிக்னேச்சர் இன்க்ரீசிங் இன்கம் பிளானோட அனலைசிஸோட ஃபைனல் வேர்டிக் தான் என்ன, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா? இது ஒரு கேரண்டீட் ரைசிங் இன்கம் அண்ட் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் ஆஃபர் பண்ணாலுமே இந்த பாலிசியில் நோட்டபிளான ட்ராபேக் இருக்கு. பார்த்தீங்கன்னா லைஃப் கவரேஜ் இன்கம் பே அவுட் பீரியட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலை. இதில் இருக்கிற இந்த கேரண்டீட் இன்கம் ஃபீச்சர் வேணால் சில இன்வெஸ்டர்ஸ்க்கு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பீலிங்காக இருக்கலாம். பட் அதில் ரிட்டர்ன்ஸ்மே பார்த்தீங்கன்னா அந்த இன்கம்லேருந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர ரிட்டர்னை விட லோவராக தான் இருக்குது. ஸோ இன்க்ரீசிங் இன்கம் பெனிஃபிட்டும் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஒரு மேஜர் எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுற மாதிரி. அண்ட் ஜென்ரலி ஒரு அன்னெசரி ஸ்பெண்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சம் அஷ்யூர்டும் உங்களோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து
மீட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி 2 ஏரியாலுமே இந்த பாலிசி அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணுது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த பிளான் மீட் பண்ண ஃபெயில் ஆகுது. ஸோ ரெகுலர் இன்கம் நீங்கள் சீக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக பண்ணி பார்க்கலாம் இன்சூரன்ஸ்லேருந்து. ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் வர கேஷ் பே அவுட்ஸை டிபெண்ட் பண்ணுறதுக்கு இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க், அன்ஃபோர்ஸ்ன் ரிஸ்க்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃபினான்ஷியலி அப்படின்னா ஒரு பியூர் டேர்ம் பாலிசியில் நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். ஏன்னா பியூர் டேர்ம் பாலிசி தான் லைஃப் கவரேஜ்க்குன்னு வரும்போது ரொம்ப மோஸ்ட் ரிலையபிள் ஆப்ஷன்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.